தெளிவாக நுணுக்கமாக நாங்கள் விளங்கணும். இந்த வுது செஞ்சு போட்டு நாங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு சொன்னா உடனடியாக ஒரு துஆ எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்தாங்க. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாங்க வுது செய்யறதுக்காக வேண்டி தண்ணீரை கொண்டு வச்சோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செஞ்சாங்க. வுது செஞ்சு போட்டு இந்த துஆவை ஓதினாங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி வவஸ்ஸிலி ஃபீ தாரி வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி. பாருங்க, சின்ன துஆ, எல்லாராலையும் பாடமாக்கி ஓத ஏழுமான அழகான துஆ. இந்த துஆவை ஓதினாங்க. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நாங்க கேட்டோம், யா ரசூலல்லாஹ், நீங்க இப்படியாப்பட்ட ஒரு துஆவண்டு ஓதுறீங்களே. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாங்க எல்லாம் அல்லாஹு தஆலாவிடத்துல பரக்கத்தின் பக்கம் தேவையானவர்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸை பதிவு செஞ்சு போட்டு இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, எங்கட வீடுகள்ல நாங்க இன்றைக்கு பரக்கத்தை இல்லாமலாக்குறதுக்கு, பரக்கத் இல்லாம போறதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த துஆவை நாங்க மறந்ததுதான், வேறொன்றுமல்ல. இந்த முஸ்லிம் உம்மா இந்த துஆவை மறந்ததுதான் ஒவ்வொரு வீடுகளிலும் இன்றைக்கு பரக்கத் இல்லாததுக்கு மிகப்பெரிய காரணம். சில சமகால அறிஞர்கள் எழுதும் பொழுது எழுதுவாங்க, மிஸ்ர் நாட்டை சேர்ந்த ஒரு மார்க் அறிஞர் எழுதுறாரு, இந்த துஆவை அவனோட ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மரக்கறி வியாபாரி இந்த ஹதீஸை கேட்டு இதை பாடமாக்கி தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப பாலைவனத்தில் ஒரு பாதை ஓரத்தில் இவருடைய ஊடுருக்கி, இப்ப சின்ன ஓலை குடிச வீடு, கஷ்டத்தோட சிரமத்தோட வியாபாரம் செஞ்சிருக்கிறாரு. இப்போ ஒரு நாள் ஆனா இவருக்கு இந்த துஆல நம்பிக்கை. என்ன துஆ? அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி வவஸ்ஸிலி ஃபீ தாரி வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி. அப்படின்னு அர்த்தம் என்ன? யாழ்லா என் பாவத்தை மன்னிச்சிடு, என் வீட்டில் நீ பரக்கத் செஞ்சிடு, விசாலப்படுத்திடு, வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி, என் ரிஸ்கில் இன்னும் நீ அபிவிருத்தி செஞ்சிடு. இப்ப இந்த துஆவை ஓதினாரு. இப்ப இந்த துஆவை ஓதினதன் பின்ன தொடர்ந்து ஓதிக்கொண்டு வராரு. இப்போ ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, ஒரு பிரயாணம் கூட்டம் வந்தாங்க, வீட்டு முன்னால் இருந்து தொழுதாங்க, வுது செஞ்சு தண்ணீரை கொண்டு வந்து ஏற்பாடு செஞ்சாரு. அப்புறம் கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தாரு, சாப்பாடை கொடுத்தாரு. அதுல ஒரு செல்வந்தர் இருந்தாரு. அவர் சொன்னாரு, உங்களோட இந்த வீட்டை முழுமையாக நான் கட்டித்தாரத்துக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு தொகையை அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாரு. அதுக்கு பின்னால போயக்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சாரு. இப்ப முதலாவது மாடி கட்டிட வேலைகள் முடிஞ்சு பாத்தீங்களா. இப்ப ஆனா இவருக்கு நம்பிக்கை உடல்ல தொடர்ந்து 5 நேர தொழுகைக்கும் வுது செஞ்சதன் பின்னால இந்த துஆவை ஓதுவாரு. வுது செஞ்சதன் பின்னால உடனடியாக இந்த துஆவை ஓதுவாரு. அதுக்கு பின்னால இன்னும் ஒரு கூட்டம் அப்படி வந்தாங்க. ஒரு நாள் அயலம் இருக்கக்கூடிய ஒருத்தர் செஞ்சார், முன்னால சொன்னாரு, உங்களோட 2வது மாடி கட்டி வேலைகள் இருக்கி, இதை நான் கட்டித்தாரத்துக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொல்லி என் தாயிட பேர்ல என்று சொல்லி அவரும் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதற்குண்டான முழுமையான ஏற்பாடை செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு பின்னால் இப்ப 2வது மாடி வேலையும் முடிஞ்சு இப்ப அடுத்த கட்டம், இன்னும் இவருக்கான நம்பிக்கை அல்லாஹ் இன்னும் உதவி செய்வான் என்று சொல்லி மேலும் தொடர்ந்து துஆ செஞ்சு கொண்டே இருந்தாரு. அதுக்கு பின்னால ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர் அந்த ஏரியாவால போகக்கூடிய நேரத்தில் பார்த்து போட்டு அந்த வீட்டில் அப்படியே ஒரு பகுதியில் தொழுதுட்டு கொஞ்சம் அவருடைய வீட்டில் கொஞ்சம் அப்படியே ஒரு இலைப்பாரி போட்டு வெளியில சொன்னாரு. அவர் காரில் ஏறுறதுக்கு முன்னால், அவரோட வாகனத்தில் ஏறுறதுக்கு முன்பதாக இப்படி சொன்னாரு, உங்களோட 3வது மாடி இதை நான் முழுமையாக கட்டித்தாரத்துக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொல்லி அவரும் முழுமையாக அது பொறுப்பெடுத்து 3வது மாடியையும் முழுமையாக கட்டி கொடுத்திருக்கிறாரு. அவர் இப்ப நல்ல முறையில் நல்ல வருமானத்தோட பஜார்ல நல்ல ஒரு கடையொண்ட வாங்கி நல்ல வருமானத்தோட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற கருத்தை சில மார்க்க அறிஞர்கள் எடுத்துள்ளது.